ஓம் நம சிவாய. திருவண்ணாமலை கிரிவலம் வருவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்ப்போம். திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் அருளை பெறுவதற்காக சித்தர்கள் பல்வேறு வடிவங்கள் எடுத்து கிரிவலம் வருவதாக நம்பப்படுகிறது. நிலவின் ஒளிக்கு சில அபூர்வ ஆற்றல்கள் உண்டு. பயிர், செடி, கொடி, மூலிகைகள் செழிப்பாக வளர்வதற்கு தேவையான சக்தியை அது தரும். நில ஒளி நம் மீது பட்டால் அறிவு பலம்படும், மனக்குழப்பம் நீங்கும். மற்றைய நாளையை விட தெய்வீக சக்தி மிக்க மலைகளுக்கு பௌர்ணமியில் சக்தி அதிகரிக்கும். பௌர்ணமி கிரிவலத்தால் தெய்வம் அருள், மூலிகை காட்டால் உடல் நலம், நில ஒளியால் மன தெளிவு உண்டாகிறது. பலம் வருவதற்கான இறை ஞாமத்தை உச்சரித்தபடியே அமைதியாக வந்தால் பலன் இரட்டிப்பாகும். குறிப்பாக சித்தர்களின் அருளை நாம் கிரிவலத்தில் பெற முடியும். சித்ரா பௌர்ணமி வழிபாட்டின் மிக முக்கிய அம்சமாக சித்தர்களின் அருளை பெறுவதற்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. நமக்கு மட்டுமல்ல, சித்தர்களுக்கும் சித்ரா பௌர்ணமி முக்கியத்துவம் வாய்ந்தது. பொதுவாக சித்ரா பௌர்ணமி தினத்தன்று பூமியில் இருந்து ஒரு விதமான உப்பு கிளம்பும். அந்த உப்புக்கு பூமிநாதன் என்று பெயர். இந்த உப்பு அதிக சக்தி தரக்கூடியதாகும். இதை சித்தர்கள் தான் கண்டுபிடித்து உலகத்திற்கு தெரிவித்தனர். சித்ரா பௌர்ணமி தினத்தன்று அந்த உப்பு சக்தி பெறுவதற்காகவே சித்தர்கள் பல இடங்களில் தோன்றுவது உண்டு. மேலும் பல இடங்களில் தோன்றுவதும் உண்டு. மேலும் பல முக்கிய தலங்களில் உள்ள இறை மூர்த்தர்களை வழிபடுவதற்காக சித்தர்கள் வருவார்கள். அந்த வகையில் திருவண்ணாமலை, சதுரகிரி மலை, பொதிகை மலை உட்பட பல்வேறு மலைகளில் சித்தர்களும் வருவார்கள். திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் அருளை பெறுவதற்காக சித்தர் வேறு வடிவங்கள் எடுத்து கிரிவலம் வருவதாக நம்பப்படுகிறது. வண்ணத்து பூச்சாக, ஏதோ விலங்காக அல்லது மனிதர்கள் போலவே சித்தர்கள் வலம் வருவார்கள். அந்த சமயத்தில் நாமும் கிரிவலம் சென்றால் நமக்கு அண்ணாமலையாரின் அருளுடன் சித்தர்களின் அருள் ஆசியும் கிடைக்கும். எனவேதான் கிரிவலம் தலங்களில் உள்ள சித்தர்களின் ஜீவ சமாதியை சித்ரா பௌர்ணமி தினத்தன்று தவறாமல் வழிபட வேண்டும் என்று நமக்கு மூதாதையர்கள் அறிவுறுத்தி உள்ளனர். திருவண்ணாமலையில் ஏற்கனவே நிறைய சித்தர்கள் அருள் உள்ளது. சித்ரா பௌர்ணமி தினத்தன்று மற்ற இடங்களில் உள்ள சித்தர்களும் திருவண்ணாமலைக்கு வந்து விடுவார்கள் என்று ஒரு நம்பிக்கை உள்ளது. ஆகையால் நாளை திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்பவர்கள் ஈசன் பெயருடன் சித்தர்களையும் நினைத்து வழிபட்டால் நன்மைகள் உண்டாகும். பொதிகை மலையில் அகத்தியரை வழிபட்டால் சிவபெருமானியின் திருவருளடியை மிக எளிதாக சென்றடைய முடியும் என்பார்கள். அதுபோல மதுரையில் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி தினத்தன்றும் இந்திரனே நேரில் வந்து சொக்கநாதரை பூஜித்து வழிபடுவதாக சொல்வார்கள். அந்த சமயத்தில் மதுரை சொக்கநாதரை நாமும் வழிபட்டால் இந்திரனின் அருளாசி பெற முடியும். சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்வதால் கடலில் நீராடுவது மிகவும் நல்லது என்று நம் முன்னோர்கள் கணித்து உள்ளனர். சித்ரா பௌர்ணமியில் கடலில் நீராடினால் இதுவரை சம்பாதித்த பாவங்கள் அனைத்தும் கரைத்து விடலாம் என்பது